வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் உங்க படிப்புல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. இது வெறும் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தினதில்ல. அதுக்கும் ஒரு படி மேல போய் நேரத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போறோம். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். நேரத்தை உருவாக்க போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நீங்க பரீட்சைக்கு படிக்கும்போது உங்களுடைய உண்மையான எதிரி யாருன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது நீங்க கஷ்டம் நினைக்கிற சப்ஜெக்டா இல்ல நேரம் பத்தலையேங்கிற அந்த ஃபீலிங்கா? உண்மையில உங்களுடைய உண்மையான எதிரி வெளியே இல்ல, நம்ம கிட்டேயே தான் இருக்கு. பாருங்க, நம்மளோட உண்மையான எதிரிகள் இவங்க தான். சோம்பல், நம்மள சுத்தி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ், குறிப்பா நம்ம மொபைல் ஃபோன், அப்புறம் ஒரு சரியான பிளான் இல்லாதது, சரி அப்புறம் பாத்துக்கலான்னு எல்லாத்தையும் தள்ளி போடுற பழக்கம், கடைசியா என்ன படிக்கிறது எப்படி படிக்கிறதுங்கிற ஒரு குழப்பம். இது உங்களுக்கும் எனக்கும் மட்டுமான பிரச்சனை இல்ல, நம்மள மாதிரி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை தான். சரி, இந்த பிரச்சனைகள்லேந்து வெளியே வர்றதுக்கு நாம நேரத்தை பாக்குற விதத்தையே முதல்ல மாத்தணும். நேரம்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு, அது பத்தவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறத விட்டுட்டு நேரத்தை நம்மளால உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புது கண்ணோட்டத்துக்கு நாம மாறணும். திரு இறையன்பு அவர்கள் நேரத்தை பத்தி ஒரு அருமையான ஒப்பீடு சொல்றார். நிலம், அதாவது லேண்ட், அது ஒரு ரியல் எஸ்டேட். ஏன்னா அது நம்ம போனதுக்கு அப்புறமும் இங்கேயே தான் இருக்கும். ஆனா நேரம் அப்படி இல்ல, அது நம்ம இருக்கிற வரைக்கும் மட்டும்தான். இன்னைக்கு நீங்க 1 மணி நேரத்தை வீணடிச்சா அது திரும்ப வரவே வராது. அதனால நிலத்தை விட இந்த உலகத்திலேயே மிக மிக மதிப்பு வாய்ந்தது நம்ம நேரம்தான். அப்போ நேரத்தை உருவாக்குறதுனா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு வேலைய 4 மணி நேரத்துல செய்யற ஒருத்தர் தன்னோட திறமைய வச்சு அதையே 2 மணி நேரத்துல செஞ்சு முடிச்சாருன்னா அவர் மீதி 2 மணி நேரத்தை வீணாக்கல. அவர் 2 மணி நேரத்தை புதுசா உருவாக்குறார். அதாவது நம்ம வேகத்தையும் செயல்திறனையும் அதிகப்படுத்துறது மூலமா நாம நேரத்தை மிச்சப்படுத்துறதில்ல, புதுசா உருவாக்குறோம். இதுதான் முக்கியமான பாயிண்ட். சொல்லப்போனா மனிதனினத்தோட வளர்ச்சியே நேரத்தை உருவாக்குன கதைதான். ஆதி காலத்துல வெறும் நகங்களும் பற்களும் வச்சு வேட்டையாடினதுக்கும் அப்புறம் ஆயுதங்களை கண்டுபிடிச்சு வேட்டையாடினதுக்கும் எவ்வளவு நேரம் மிச்சமாகிருக்கும். அதே மாதிரிதான் சக்கரம் பயண நேரத்தை குறைச்சது. இன்னைக்கு இருக்கிற அதிவேக ரயில், விமானங்கள் எல்லாம் இன்னும் அதிகமான நேரத்தை நமக்கு உருவாக்குது. சோ டெக்னாலஜியோட முக்கியமான நோக்கமே நம்ம வேகத்தை அதிகப்படுத்தி நேரத்தை உருவாக்குறது தான். ஓகே, இந்த ஐடியாலாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இத நம்ம படிப்புல எப்படி அப்ளை பண்றது? அதுக்கு முதல் படி திட்டமிடல், அதாவது பிளானிங். எந்த வேலைய எப்போ செய்யணும்னு நம்ம சரியா பிளான் பண்ணிட்டாலே போதும். நம்ம கிட்ட எவ்ளோ நேரம் இருக்குங்கிறது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். சரி, நம்ம படிக்கிற விஷயங்களை எப்படி பிளான் பண்றது? இந்த டேபிள பாருங்க. நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை 4ஆ பிரிக்கலாம். முதல் வகை அவசரமானதும் கூடவே முக்கியமானதும். இத உடனே செஞ்சாகணும். 2வது முக்கியமானது ஆனா அவசரம் இல்லாதது. இதை எப்ப செய்யணும்னு திட்டமிடணும். 3வது அவசரமானது ஆனா முக்கியம் இல்லாதது. இத முடிஞ்சா தள்ளி போடலாம். கடைசி வகை அவசரமும் இல்ல முக்கியமும் இல்ல. இந்த மாதிரி வேலைகளை நம்ம லிஸ்ட்லேருந்தே தூக்கிடணும். நம்மள நிறைய பேர் பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, ஒரே நாள்ல எல்லாத்தையும் படிச்சு முடிக்கணும்னு ஒரு பெரிய லிஸ்ட் போடுறது. ஆனா அதுக்கு பதிலா இந்த சிம்பிள் ரூலை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 3 முக்கியமான இலக்குகள் மட்டும் போதும். உதாரணத்துக்கு, இன்னைக்கு குவான்ஸ்ல ஒரு சாப்டர் ரிவிஷன், பாலிட்டியில நோட்ஸ் எடுக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் எழுதுறது. இந்த மாதிரி 3 முக்கியமான வேலையை நீங்க முடிச்சாலே அந்த நாள் ஒரு சூப்பரான வெற்றிகரமான நாள்தான். தத்துவஞானி செனகா சொன்ன மாதிரிதான், வாழ்க்கை ரொம்ப சின்னது நீ எல்லாரும் புகார் சொல்றாங்க. ஆனா உண்மையில முறைப்படி, அதாவது சரியா திட்டமிட்டு வாழ்ந்தா வாழ்க்கை நமக்கு தேவையான நேரத்தை கண்டிப்பா கொடுக்கும். திட்டமிட்ட வாழ்க்கைதான் நேரத்தை உருவாக்கும். இப்போ ஒரு ப்ரொடக்டிவான, அதாவது ஒரு முழுமையான படிப்பு நாளை எப்படி உருவாக்குறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இந்த வழிமுறைகள் உங்க தயாரிப்பை நிச்சயம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஒரு வெற்றிகரமான நாள் காலையில தொடங்குறதில்ல, அதுக்கு முந்தின நாள் ராத்திரியே தொடங்குது. ஆமா, நாளைக்கு என்னென்ன படிக்கணும்னு இன்னைக்கு ராத்திரியே ஒரு சின்ன லிஸ்ட் போட்டு வைங்க. காலையில எழுந்ததும் முதல் 30 நிமிஷத்துக்கு தயவு செஞ்சு போனே தொடாதீங்க. அந்த நேரத்துல உங்க படிக்கிற இடத்த ரெடி பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த பாடம் ரொம்ப கஷ்டமா இருக்கோ அதை முதல்ல எடுத்து படிங்க. ஏன்னா காலையில தான் நம்ம மூளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா சுறுசுறுப்பா இருக்கும். படிக்கும்போது தொடர்ச்சியா மணிக்கணக்குல படிக்காதீங்க. அதுக்கு பதிலா 25 நிமிஷம் படிங்க, அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுங்க. இந்த மாதிரி படிக்கும்போது உங்களால நல்லா கவனம் செலுத்த முடியும். உங்க படிக்கிற இடம் சுத்தமா இருந்தா உங்க மனசும் தெளிவா இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த 5 நிமிஷம் பிரேக்ல போய் போனை நோண்டாதீங்க. அப்படி பண்ணா அந்த 5 நிமிஷம் பிரேக் 50 நிமிஷம் வேஸ்டா மாறிடும்.
ஒரு நாள் முடியறப்போ அன்னைக்கு என்னவெல்லாம் படிச்சீங்கன்னு சும்மா ஒரு தடவை மனசுல ரீகால் பண்ணி பாருங்க. இன்னைக்கு உங்க டார்கெட்டை முடிச்சிட்டீங்களான்னு ஒரு நோட்ல ட்ராக் பண்ணுங்க. இது அடுத்த நாள் படிக்கிறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஒருவேளை நீங்க நினைச்சதை சரியா படிக்க முடியலன்னாலும் அதை நினைச்சு குற்ற உணர்ச்சியோட தூங்க போகாதீங்க. சரி, இன்னைக்கு என்ன தப்பு பண்ணோம், நாளைக்கு இதை சரி பண்ணிக்கலான்னு பாசிட்டிவா அந்த நாளை முடிங்க. சரி, இது வரைக்கும் நாம பார்த்த ஐடியாஸ், பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நேரத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னு இப்ப நாம பார்க்க போறோம். இந்த ஒரு வரிதான் நாம இவ்ளோ நேரம் பேசுனதோட முழு சாராம்சமும். நீங்க எத்தனை மணி நேரம் படிக்கிறீங்கன்றது முக்கியமே இல்ல, எப்படி படிக்கிறீங்கன்றது தான் முக்கியம். கவனம் சிதறி 10 நாள் படிக்கிறதுக்கு முழு கவனத்தோட ஒரே ஒரு நாள் படிச்சாலே போதும், அதுவே மிகச்சிறந்தது. அதனால நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். வெற்றிங்கிறது அதிக மணி நேரம் படிக்கிறதுல இல்ல, சரியான நேரத்துல சரியான விஷயத்த முழு கவனத்தோட படிக்கிறதுல தான் இருக்கு. சரியான திட்டமிடலும் முழுமையான கவனமும் தான் உங்க வெற்றிக்கான ஒரே வழி. இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன். நாளையிலேருந்து உங்க நேரத்தை அது ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி நிர்வகிக்க போறீங்களா, இல்ல உங்க திறமையாலையும் வேகத்தாலையும் புது நேரத்தை உருவாக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான். இன்னிக்கே உங்க அடுத்த நாளுக்கான திட்டத்தை எழுதுங்க. சின்னதா ஆரம்பிங்க, ஆனா கண்டிப்பா ஆரம்பிங்க.